வணக்கம் மக்களே, எல்லோரும் இப்படி சோமாக இருக்கிறீங்களா? டின் ஹோட்டலில் வந்து இப்போ வந்து டீ குடிச்ச பிறகு இதை ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கார் அல்லது ஏதாவது ஃப்ரீயாக டோனட்டுகள் ஃப்ரீயாக தண்ணி வரும். வேலையில் நிற்கிறோம், அதனால் மெதுவாக கதைக்கிறேன். எனக்கு ஒன்று ஃப்ரீயாக தண்ணி விழுந்தது. நான் அதை துண்டு துளைச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து பார்ப்போம் என்ன விழுந்திருக்கேன். சில கார் விழுந்தால் வீட்டை போகலாம். இப்போவே விற்றுட்டு ஒரு கிழமை வச்சுட்டு பிறகு வரலாம். ஆனால் எப்பயுமே எங்களுக்கு என்ன விழும்? ப்ளீஸ் ப்ளே அகெயின். அது வந்து எங்களோட ராசி பலன் அப்படித்தானே நடக்குது. என்னடா இது? அட டோனட் விழுந்துருக்கு. இதை நான் எதிர்பார்க்க இருக்கிற சூறை கூட்டுறதுக்கு இப்படி எதை கிழிச்சு எடுத்தீங்கன்னா இதை கொண்டே நீங்கள் டின் ஹோட்டலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டோனட் தெரியும். அட கடவுளே, அதே மரவாசியாக கிழிச்சிட்டு அந்த எழுத்தை பக்கத்தில் வர ஆக்கள் இது என்ன இது பிச்சைக்காரியாக கிடக்கு. அப்படி இல்லை மக்களே, இதுகளில் வந்து ஒரு ஆனந்தம் பாருங்க. டோனட் விழுந்துருக்கு, எழுதியிருக்கா. இதில் தலைகளை காட்டுறபடி அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அவசியம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன முக்கிய வேண்டாம், எனக்கு ஒரு வீடு தேவை, 2 வீடு தேவை. ஸ்டாப்ரோக்குள்ளே பிக்கரிங்கோ எஜெக்ஸோ இல்லாட்டி மாக்கம் ஏரியா ஸ்டீல் அந்த ஏரியாக்களில் எனக்கு வந்து ஒரு வீடு தேவை. ஒன்று வந்து இந்த மார்ச் 15 தேவை, மற்றது வந்து எண்ட் ஆஃப் மார்ச் தேவை. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு யாரும் வீடு இருந்தால் பேஸ்மெண்ட் எல்லாம் உண்டாயிருந்தால் இல்லாட்டி 4-5 பார்க்கிங்களோட ஒரு வாக்களுக்கு 4-5 பார்க்கிங் தேவை. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட தொடர்பு கொள்கிறேன். இந்த மெசேஜில் வந்து போடுங்க, வீடு இருக்குது இதெல்லாம். ஸோ பேஸ்மெண்ட் இல்லை, மேலே கீழேயும் வீடு. டவுன் ஹவுஸ் வேணாம். இந்த வயசு புண்ணியத்தில் இறங்குறது கஷ்டம். டவுன் ஹவுஸ் தேவையில்லை, வீடு தான் தேவை. 2 ஃப்ளோராக இருந்தால் ஓகே, இல்லாத பங்களா ஹவுஸ் இருந்தாலும் ஓகே. பங்களா ஹவுஸில் தான் 25 பார்க்கிங் விடுற மாதிரி இருக்கும். பங்களா ஹவுஸை விட மேலே கீழேயும் வீடு கொஞ்சம் ஓகேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து மக்களே, உங்கள்கிட்ட வீடு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் நம்பர் யார்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கிறேன். ஸோ இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த டோனட்டை நாளைக்கு வேண்டுறோம். இன்னொன்று அந்த தண்ணி விழுந்தது, அதையும் வந்து தேடி எடுக்கணும். இதை காட்டுறவங்க தெரியுங்களா, டோனட்டுன்னு கூட காய்கிற. அப்போ இந்த பிள்ளைக்கு அதிர்ஷ்டம், கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறதுண்டு தெரியுது. என்ன எங்களோட வேலையிடத்து பார்க்கிங்குகள். ஸோ நான் இதில் இருந்து விடுப்பு பார்த்தேன்னா தண்ணி குடித்து சாப்பிட்றது பிரேக் டைம். ஸோ இந்த இடையில் இத்தனை கோட் வேறு வந்து பார்ப்போம், வீடு அடிக்கிறீங்கன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே, நன்றி, வணக்கம். இந்த வேலையிடத்தை கொஞ்சமாக காட்டுற வீடியோ எடுக்கக்கூடாது தான், எடுக்கலாம், வீடியோ கதைக்கப்படாது. மார்னிங். நாங்கள் வந்து ஹூல் ஹாக்கி இந்த ஜேசிஎல் ஸ்போர்ட்ஸ் உடுப்புகள்லாம் அதுக்கு நேமுகள் நம்பர்கள் தைக்கிறோம் நாங்கள். ஸோ உங்களுக்கும் தேவையண்டா HoolHockey.com போய் அடித்து பாருங்கள். ஓகே, வணக்கம். இது எந்த ஏரியா. இந்த ஷர்ட்டு நான் தச்சிட்டு இடையில் விட்டுட்டு போயிட்டேன் நேற்று. இன்றைக்கு தொடரப்போகிறேன். இந்த தலகாணி, இந்த கதிரை, எந்த மிஷினு. வீடு ஒன்று சொந்தமாக இல்லையென்று சொன்னால் வாழ்க்கை பூரா ஓடிக்கொண்டே இருக்கணும். என்ன செய்கிறது, இது வந்து கடந்து போகும். என்ன இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் லைஃப் வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் தான் நினைக்கிறோம் ஹார்டாக இருக்குண்டு. ஆனால் நாங்கள் நினைக்கணும் அது ஈஸியான லைஃப் வந்து நினச்சிங்கண்டா லைஃப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எவ்வளோ ஆக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படினவங்களுக்கு அப்படி கஷ்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்தோம்னா லைஃப் வந்து ஈஸி தான். கஷ்டம்னு ஒரு காலம் நினைக்காதீங்க. ஏன்னா கஷ்டம்னு நினைச்சா இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ
இன்றைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அது மட்டும்தான் முக்கியம். நாளைக்கு நாளண்டைக்கு அடுத்த வருஷம் இதெல்லாம் டூ மச் திங்க் பண்ணாதீங்க. ஏனெண்டா இப்போ இருக்கிற டென்ஷன்கள் ப்ரெஷர்களில் எல்லாமே மறந்து போகுது. கூடுதலாக நாட்களுக்கு மறதி ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எனக்கே நான் ஒரு கதையை இந்த மகன்கிட்ட கேட்பேன், திரும்ப ஒருக்கா கேட்குறேன். இப்போ நான் நிற்கிறேன், என்னடா இப்போவே எனக்கு மறதி வருது. அந்த மறதிக்கு மருந்து சிலது இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கூடுதலாக நாட்களுக்கு இப்போ மறதி வருது. ஸோ மறதிக்கு முதலே நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால், மறதிக்கு மருந்து வாத்தியாட்ட பிரம்பண்டு அது எடுத்தீங்கன்னு சொன்னால் அது நல்லதாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ லைஃப்பை ஈஸியாக கொண்டு போங்க, கஷ்டமாக நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு கஷ்டம்தான், நிறைய டென்ஷன் ப்ரெஷர்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் லைஃப் மாறும். நான் எல்லாம் அந்த வீடை கொடுத்துட்டு இந்தியாவில் ஜீரோவில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ரொம்ப ஜீரோ தான். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒன்றுமே கொண்டு வராமல் இப்போ ஜீரோவில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த மனத்தைரியம் எனக்கு என்னால் முடியும். உயிர் இருக்குது தானே, அவ்வளோ உயிர் இருக்குது, கால்கை நல்லா இருக்குது. ஸோ அது வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் அடுத்த கட்டம். இந்த நாட்டில் இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, நிறைய பேர் வேலை கேட்குறீங்க, ஆனால் வேலையே எடுக்க இல்லாத பிரச்சனை. வேலையே இல்லை, கனடாவில் வேலையே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறாங்களுக்கே வேலை இல்லை. ஸோ அங்கேருந்து இருக்கிறாக்கள் இன்னுமே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே புதுசு. ஸோ லைசன்ஸ் வச்சுருக்கிறாக்கள் புதுசு வாகனம் எடுக்காமல் நீங்கள் ஒரு 3000-4000 ஒரு வாகனத்தை எடுத்து நீங்கள் ஊபர் ஈட் செய்யுங்க. ஊபர் ஓடுறதான் எல்லா இடமும் கொடுக்க மாட்டாங்க புதுசாக்களுக்கு. அதுக்கு ஒரு டெஸ்ட் செய்யணும், நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் ஊபர் ஈட் செய்கிறதுக்கு நீங்கள் எல்லா இடமே ஊபர் ஈட் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 150-200 அப்படி 200க்குள்ளே உழைக்கலாம். நீங்கள் 12 மணி நேரம் செஞ்சீங்கன்னா ஒரு 200க்குள்ளே செய்யலாம். ஸோ ஒரு 5000க்குள்ளே உங்களால் முடிஞ்சால் எங்கேயும் வட்டிக்கோ கடன் பட்டு ஒரு வாகனத்தை எடுத்து சும்மா உருட்டி அது மட்டும்தான் இப்போ வேலையாக இருக்குது. ஏன்னா ஊபர் ஈட்டு எல்லா இடமே அடித்து கொண்டு தான் இருக்குது. எல்லாருமே ஊபர் ஈட்டு கூடுதலான ஆக்கள் செய்கிறே இல்லை. நல்ல வாகனம் வச்சுருக்கிறார்கள், ஆக்களை ஏற்றி இறக்குறதா. ஸோ ஊபர் ஈட்டுக்கு ஆக்கள் தேவை. ஸோ அதே மாதிரி வேறு சாப்பாடு இதுகளும் டெலிவரிகளும் நீங்கள் செய்யலாம். ஸோ ஊபர் ஈட்ஸ் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வருமானம் வரும். பொம்பளையில் இருந்தாலும் லைசன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த நாட்டுக்கு லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஊபர் ஈட்ஸ் செய்யுங்க. இதுதான் எங்களால் செய்ய முடியும். நிறைய பேர் என்னட்ட வேலை கேட்குறீங்க, வேலை இல்லை, சத்தியமாக வேலை இல்லை. யார் மேலேயும் சத்தியமாக சொல்லுவோம், வேலையே இல்லை. ஸோ இருக்கிற ஒரே வேலை ஊபர் ஈட்டு. ஊபர் மற்றது ஆக்களை ஏற்றி இறக்குறது செய்யணுமெண்டா அதுக்கு புதுசு வாகனம் தேவை. உங்களுக்கு 8 வருஷத்துக்குள்ளே தேவை. அதெல்லாம் கட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி டூ மச் வேலை. அதை விட இங்கே ஒரு கொஞ்சமாக சின்ன ஒரு வாகனம் எடுத்துகிட்டு ஒரு இன்சூரன்ஸை பதிஞ்சிட்டு ஊபர் ஈட் செய்கிறீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த வேலை இப்போ பிஸி முடிஞ்ச உடனே நான் ஊபர் ஈட் தான் செய்ய போகிறேன். ஏதோ ஒன்று செய்தோன்னா இருக்கணும். இந்த நாட்டில் சும்மா இருக்கேலாது. ஏதோ ஒன்று காலம் பூரா வெளிநாடுன்னு அப்படியே வந்த உடனே ஒரு 5 மாதத்தில் உழைச்சி கடனை கொடுத்துட்டு அப்படியே பெரிய மாலையே வீட்டை ஊரில் கட்டி கொண்டு அப்படியே போயிடுச்சு. ஊரில் செட்டில் ஆகாமன்னு தான் எல்லோரும் நீங்கள் நாங்களும் அப்படி தான் நினச்சி நாங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க முடியலை. பிடுங்குற முழுக்க தேவையில்லாத ஆணை. இப்போ 1-2 ஆக்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வசதியாக இருக்கினாவே இந்த முயற்சியால். ஸோ எங்களுக்கு முயற்சி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு ஆக்கள் இருக்கா இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி. அதால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருங்கோ. மற்றது இந்த ஊபர் ஈட்டை முடிஞ்ச வேலை இல்லாதாக்கள் இந்த ஊபர் ஈட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு எனக்கு சொல்லுங்க இது ஒர்க் பண்ணதா இல்லையா. எப்பயுமே ஒர்க் பண்ணும் இது. ஆனால் நீங்கள் முதலாவது லைசன்ஸ் எடுக்கணும். தமிழ்லேயே உங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு இது இருக்குது. தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே பாஸ் பண்ணி எல்லாம் செய்யலாம். ஸோ ஒவ்வொரு எனி டைம் பதிஞ்சிட்டு ஓடும். ஓகே, நன்றி, வணக்கம். மற்றது இந்த வீடை மறந்துடாதீங்க. நான் மார்ச் கடைசியில் மூவ் பண்ணணும். மற்றது இன்னொரு ஆட்களுக்கு மார்ச் 15க்கு தேவை. ஸோ இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எல்லோரும் என்ன கண்டுட்டு கட்டிப்பிடிச்சி கொஞ்சி உங்களோட சகோதரி மாதிரி அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய எந்த வயசாக்கள் பொம்பளைகள் என்னில் சரியான விருப்பமாக இருக்கணும். நான் இந்த இமெயில் எல்லாம் சேவ் பண்ணிக்கில் இந்த வயசு காட்டி கொடுக்கல. ஸோ இன்னும் லத்திகாவில் சேல் போய் கொண்டு தான் இருக்குது. நீங்களும் போய் செய்யுங்க. உங்களோட வயசு நீங்கள் அதோட ஒரு நம்பர் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.